முதலமைச்சரே சொல்லிட்டாருப்பா, பெரியார் தமிழர். இவர் தமிழர் இல்லை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் தமிழர் இல்லை என்று அர்த்தம். அதுக்கு பொருள் அதுதான். அதுதான் அப்படித்தானே சொல்லணும். பெரியாரை எந்த லேபில் வச்சு தமிழராக மாற்றினீங்க? எந்த லேபில் வச்சு மாற்றினீங்க? இது ஏன் பெரியார் தமிழர் தமிழர் என்று கத்துகிறார் என்றால், பெரியார் உயிரோடு இல்லை, அந்த தைரியத்தில் பேசுகிறார். ஏனென்றால் அந்த தடியை வச்சு அடி செஞ்சிருப்பார். அவரை ஏன் நீ மீன மாத்திர? நீங்கள் பெரியாரை தமிழராக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஏதோ திராவிடராக கூட வச்சுக்கிறீங்க. பெரிய நம்பி கேட்டால கலைஞர் தமிழர் அப்படின்னா அப்போ அதில் பிராமணர் வந்துடுவாரா? ஏன்னா தமிழர் என்றால் பிராமணர் வந்து இணைஞ்சிருவாருன்றீங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த உணர்வாளர்கள், பெரியார் உணர்வாளர்கள், புத்துலக சிற்பிகள், இடதுசாரிகள், நாமெல்லாம் வலதுசாரி ஆயிட்டோம். உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒரு நாள் எனக்கு அதிகாரம் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னவோ உள்ளாட்சி தேர்தல் 9 ஓட்டு 5 ஓட்டு நீ சொன்னதை சொல்கிறான். ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறாரு, நமக்கு தான் சொல்கிறாரு, டேய் ஓட்டு போடுறவன் அல்லடா தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவன், ஓட்டை எண்ணி சொல்கிறவன் தான்டா தீர்மானிக்கிறாங்க. அதே என் தங்கச்சி சுவேதா பேசுகிறாள் அந்த ஒரு நிருபர்கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட. ஆனால் என்னன்னா இவ்வளோ தானே எனக்கு விழுந்துச்சு அப்படின்னு ஏன் சொன்னா, நான் கூட 10 ஓட்டு சொல்லியிருக்கலாம்லண்ணா எனக்கு கித்துறா. அதாவது வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் பகிரியில் வந்து பேசுன்றான். ஏன்னா பதிவு பண்ணுவாங்க, ஒரு 2300 ஓட்டு ஒன்றை விழுந்திருக்குமா, ஆனால் நாம் தமிழர் கட்சினா 500 தான் சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது இருக்குதா, பதிவு இருக்குது பாருங்க. அது இதுதான் நிலைமை. இவர்கள் நம்மை பிஜேபியின் பீட்டியம் என்று பீத்தி கொண்டிருக்கிற இந்த பிதா மக்கள் இங்கே கவனிங்க. ஐயா எடப்பாடி ஆட்சியிலேயே இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதில் ஒரு இடம் கூட இன்னுமே ஒரு வெற்றி அடையலை பிஜேபி. ஆனால் இந்த திராவிட நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், மதவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பிடிஎம் ஒரு தரம் ஓட்டு கேட்கும்போது ஒரு அம்மா சொல்லுது, நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு போட்டுறாதியே, அது பிடிஎம் பிஜேபி வந்துடும். நான் கூட கேட்டேன், இவன் தனியாக நின்று போட்டிடுறான், அவனுக்கு போடாதுன்னு சொல்லுப்பா, எனக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னா. இப்போ எனக்கு போடல, நான் வரல. இப்போ நீ அவனுக்கு எனக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னா, பிஜேபி வந்துருச்சே. இப்போ வளருதுங்கிறான். ஒப்பந்தம் அப்படி. இங்கே இந்திய அரசியல் திராவிட அரசியல் தான், தமிழ் தேசிய அரசியல் வளராது இல்லை என்று காட்டுவதற்கு இந்த தேர்தல். 24லையும் தேர்தல் வருது, 26லையும் வருது. அதில் நாங்கள் யாருன்னு காட்டுவோம்ல, அதில் காட்டுவோம்ல. இப்போது அந்த நூல் வெளியீட்டு விழாவில் மிகவும் பொறுப்புள்ள ஒரு இடத்தில் இருக்கிற மதிப்புமிக்க ஒருவர், பெரியார் இல்லை என்றால் தமிழர்களும் இல்லை, தமிழ்நாடும் இல்லை என்று பேசுகிறார். தமிழர்களும் தமிழ்நாடும் இல்லை என்றால் பெரியார் என்ற ஒருவர் இல்லை. அதில் சொல்லுகிறார், தமிழ் எங்களுக்கு உணர்வு, திராவிடம் எங்கள் அரசியல். தமிழ் உங்களுக்கெல்லாம் உணர்வாகத்தான் இருக்க முடியும், அது எங்களுக்குத்தான் உயிராக இருக்க முடியும். நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள் அல்ல, நாங்கள் தமிழ் பற்றாளர்கள் அல்ல, தமிழுக்கு உயிரானவர்கள். நீங்கள் வெறும் உணர்வாளர்களாகத்தான் இருக்க முடியும். என்னை சில பேர் அறிமுகப்படுத்தும் போது வெளிநாடுகளெல்லாம் சீமான் நல்ல தமிழ் பற்றாளர், எனக்கு என்ன புற்றா வந்துருச்சு பற்றுன்னு. தமிழனுக்கு தன் தாய்மொழியின் மீது பற்றும் இருப்பதும் அன்பு இருப்பதும் நேசம் இருப்பதும் என்ன பிழை? அதை சொல்லும்போதே இவர் ரொம்ப தமிழ் உணர்வாளர், ரொம்ப பற்றாளர். நான் தமிழையா? அதில் இங்கே பேசிய எல்லாரும் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள், தர்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். அதில் என்னென்னா, ஐயா பெரியாரே ஒருபோதும் தன்னை தமிழர் என்று கூறல, அவர் கன்னடர் என்று தான் சொல்கிறார். கொள்கையில் இவ்வளவு முரண் இருக்கிறது உங்களுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும், பிறகு எப்படி நட்போடு இருக்கிறீர்கள்? இது கேள்வி. தெரியல, ஒருவேளை நான் அவரும் கன்னடராக இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறது. அது சொல்லியிருக்கிறாரு. எங்கள் அண்ணன் வினோத் சொன்ன மாதிரி, உனக்கு எவன் தலைவன் இருந்தான்?
எங்களுக்கு தலைவன் இல்லையா, இல்லை நீங்கள் அவனை தலைவனாக விடலையா? அதுதான் பிரச்சனையே. சரி விடு, இப்போதான் எங்களுக்கு ஒரு தலைவன் வந்துட்டால, நாங்கள் அவரை வச்சுட்டு போயிட்டு இருக்கோம், விடு, போன கண்ட பிரச்சனை. எதுவுமே கிடையாது தமிழருக்கு என்று சொல்வது எப்படி இருக்கிறது? அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அவரே சொல்கிறார், நான் கன்னடன், நான் வந்தேன், உனக்கு எவன் இருந்தேன்? இந்த தியாகராஜ செட்டியார் வந்தார் தெலுங்கு, அப்புறம் நாயர் வந்தார் மலையாளி, உனக்கு எவன் என் தலைவன் இருந்தான்? வேற எவனும் இல்லையே, அதனால தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற. அவரே சாதிப்படி பார்த்தா நான் கன்னடர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரே சொல்கிறார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏன் பெரியார் தமிழனாக வேணும்? ஏன் அவரை இனமாற்ற வேண்டும்? இதுதான் உங்கள் பகுத்தறிவா? இதுதான் உங்கள் முற்போக்கு சிந்தனையா? என்னது இது? பெரியாரை கன்னடராகவே ஏற்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, பெரியாரை கன்னடராகவே ஏற்றுக்கிறோமே. அந்த அம்பேத்கரை நாங்கள் என்ன தமிழராக மாற்றி இனம் மாற்றி ஏற்றுக்கிட்டோம்? மராட்டியராகவே ஏற்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்க்ஸை ஜெர்மானியராகவே ஏற்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், நபிகள் வந்து தமிழர் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இல்லை கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கலாம், இயேசு வந்து தமிழரா அப்படியே ஏற்றுருக்காங்க. எங்கெங்கே சிறந்த கோட்பாடுகள் இருக்கோ, தத்துவங்கள் இருக்கோ, அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு போகிறோம். அதில் ஏன் நீங்கள் அவரை என்ன மாற்றணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பெரியாரை தமிழர் என்று நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது. பெரியாரை தமிழர் இல்லை கன்னடர் என்றால் நீங்கள் யார் என்ற கேள்வி வரும். அதற்கு முந்திக் கொள்கிறார்கள். ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல இப்போ இந்த கொஞ்ச காலமாக திரும்ப திரும்ப திராவிடம் பெரியார். ஏன்னா நமக்காகத்தான் இந்த சத்தம். இதுவரைக்கும் அவர்களுக்கு தேவைப்படவில்லை, அதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆனால் இப்போது ஏற்படுகிறது. ஏனென்றால் முன்னெப்போதையும் விட தமிழ் தேசிய பிள்ளைகள் எழுச்சியுற்று கிளம்புகிறார்கள். தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற நமக்கு எந்த தத்துவ தடுமாற்றமும் இல்லை. தலைவன் இல்லை அப்படின்லாம் நம்ம போகிறதுக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை. நம்ம தலைவன் இல்லை, நமக்கு தலைவன் இருக்கிறான். அவன் தத்துவமே உருவமாக இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் முன்னத்தியராக இருக்கிறார். அது ஆயுத புரட்சி, நாம் அரசியல் புரட்சி. நோக்கம் ஒன்று தான், இனத்தின் விடுதலை. என் தம்பி கலைஞன் சொன்ன மாதிரி உங்கள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு, உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு என் மக்கள் வாக்கு செலுத்தலை. நீங்கள் கொடுக்குற காசு உண்மையிலேயே நீங்கள் தூய அரசியல் தலைவர்கள் என்றால், உங்கள் வேட்டி சட்டை வெள்ளையாக இருக்குது, உங்கள் சிந்தனை உள்ளமெல்லாம் வெள்ளையாக இருக்கா? நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்க. நீங்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியுமா? அதுவும் நாம் தமிழர் பிள்ளைகளை எதிர்த்து வெல்ல முடியுமா? எங்களை வீழ்த்திடுவேலா நீங்கள் காசு கொடுக்காம? நீங்கள் உங்கள் கோட்பாட்டை சொல்ல நீங்கள் பல முறை ஆண்டிருக்கிறீங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் 22 ஆண்டு திமுக, இப்போ நீங்கள் ஒரு 5 ஆண்டு இருக்கிறீங்க. உங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லுங்கள். இத்தனை ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளோ பண்ணியிருக்கோம், திருப்பி நாங்கள் வந்து இதையெல்லாம் செய்வோம் சொல்லிட்டு வாக்கு இல்லைங்க. 29 ஆண்டுகள் தான் நமது பாட்டன்கள் அருண்மொழி சோழன், அரசேந்திரன் சேர்ந்து 29 ஆண்டுகள் தான் ஆண்டிருக்காங்க. ஆனால் இந்த நாட்டை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆளுது. என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மாநில சுயாட்சி, மாநில தன்னுரிமை, நம்ம தன்னுரிமைங்கிறோம், அவங்க சுயாட்சிங்கிறாங்க. எந்த மாநில உரிமையை இவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்? காலையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து, முதல்வர் அவர்கள் வந்து, நமக்கு கொரோனாவுக்கு நிதி கேட்டோம் தரல, நமக்கு ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு தரல சொல்கிறாரு. மாலையில் தம்பி உதயநிதி அவர்கள் வந்து, மாநில உரிமையிலேயே நாங்கள் தான் பாதுகாத்து வச்சுருக்கோங்கிறாரு. எப்போ அவர் காசை தரலைங்கிறாரு, நீங்கள் வாங்கி நாங்கள் தான் பாதுகாத்து வச்சுருக்கோம்னு. எல்லாமே பாருங்கள். ஒரு முதல்வர், நாட்டின் ஒரு பொறுப்புமிக்க ஒரு பதவியில் இருக்கிற சொல்கிறாரு, நீங்கள் இந்த கூட்டுறவு வங்கியில் வந்து நகையெல்லாம் அடமான வைங்க. திராவிட மாடல் ஆட்சிக்கு சொல்கிறேன், நகையெல்லாம் அடமான வைங்கன்னு உதயநிதி அவர்கள் சொன்னதை கேட்டு பல பேர் ஓடி போய் அடமான வச்சுட்டான். நாங்கள் வந்தோன்னா நகை கடனை ரத்து பண்ணிடுவோம். இப்போ அந்த பயவரை வட்டி கட்ட முடியாமல் தில்லாடிட்டு இருக்கான். நகையை மீட்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஓடி போய் அவன் சும்மா இருந்தாலும் பேசாமல் இருந்திருப்பான். அவரே வைக்க சொல்கிறாரு, வந்துட்டாங்கன்னா நகை கடனை ரத்து பண்ணிடுவாங்கன்னு போய் வச்சு
இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஊடகவியலாளர் கேட்குறாங்க, நீங்கள் இந்த நகைக்கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்களே அதை ஏன் பண்ணலை அப்படின்னா, அது அதை பாருங்கள், சில பேர் போலி நகையை வைத்து கடன் பெற்றுட்டாங்க, சில பேர் வெறும் பொட்டலத்தை கொடுத்து கடன் பெற்றுட்டாங்க. இப்போது போலி நகையா உண்மையான தங்க நகையான்னு பார்க்காம கடன் கொடுத்த அதிகாரி தவிர, பொட்டலத்துக்குள்ளே என்ன இருக்குன்னே பிரித்து பார்க்காம பொட்டலத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நகைக்கு கடன் கொடுத்த அதிகாரி தவிர, நீங்கள் நான் பேசலாம், ஒரு முதலமைச்சர் எந்தெந்த வங்கியில் அப்போ அப்படி கடன் பெற்றிருக்கான்? கடன் பெற்றவன் முகவரி எழுதி கொடுத்தானே வாங்கியிருப்பான், அவனை கூப்பிட்டு விசாரிப்பான். அந்த நேரத்தில் வங்கியில் கூட்டுற வங்கியில் அதிகாரியாக இருந்தவன் யாருப்பா? போலி நகைக்கு கடன் கொடுத்தவன் யார்? வெறும் பொட்டலத்தை வாங்கி போட்டு கடன் கொடுத்தவன் யார்? அவங்க மேலே எதுவும் விசாரணை இருக்கா, நடவடிக்கை இருக்கா? ஆனால் இவர் என்ன சொல்றார் பார், இதுதான் திராவிட மாடல். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறீங்க, நீங்களே எப்போ கொடுப்பீங்க? ஒரு வருஷம் தரமா ஆயிருக்கு, இருமா அடுத்த வருஷம் தருவோம். அடுத்த வருஷம் போய் கேட்டால் இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல, 3 வருஷம் முடிஞ்ச இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, 2 வருஷம் முடிஞ்சோடனே இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, 1 வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த தேர்தல் இருக்குல்ல, அதில் பார்த்து எதுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்? எதுக்கு 1000 ரூபா? இதான் 40,000 ஒரு ஓட்டுக்கு கோயம்புத்தூர் கொடுத்துருக்கு. 40,000 ஒரு வார்டுக்கு மட்டும் 70 கோடி. ஆனால் அரசாங்கத்திட்ட 5.5 லட்சம் கோடி கடன். காசுலாம் எங்கடா இருக்குன்னா இவங்ககிட்ட. எத்தனை முறை கேட்குறோம், நீங்கள் 5.5 லட்சம் கோடி கடன். இந்த கடனை பெற்று நிறைவேற்றிய நலத்திட்டங்கள் ஒன்று. இத்தனை தடுப்பணை கட்டணும், இத்தனை அணை கட்டணும், இவ்வளவு ஏரி வெட்டணும், இவ்வளவு குளம் வெட்டணும், இவ்வளவு புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கணும், இவ்வளவு மருத்துவக் கல்லூரி, இவ்வளவு கல்லூரி, சட்டக்கல்லூரி, இவ்வளவு பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வச்சோம். ஒன்று கிடையாது. அரசு பேருந்தில் பயணம் செய்கிற நம்ம அக்கா தங்கச்சியும் கொடையை பிடிச்சிட்டு உள்ள பஸ்ஸுக்குள்ள. நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்து மறந்துருப்பீங்க, ஒரு தடவை பாருங்கள், தட்டி பாருங்கள். ஏன்னா பேருந்து ஒழுகுது. ஒருத்தர் அந்த சீட் பெல்ட் இடைவாறு அணிந்து கொண்டு ஓட்டவும், அவர் ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துருக்கிறாரு. யார்? ஓட்டுநர். அவங்க கீழே உயர்த்த முதல்ல அவருக்கு சீட்டை கொடுங்க, அப்புறம் ஒரு பெல்ட்டை போடுவாருன்னு. உண்மையிலே இது. ஆனால் இந்த அரசு போக்குவரத்தில் 84,000 கோடி இழப்பு. அப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது. அதுக்கப்புறம் 4.5 ஆண்டு இவர் இருந்திருக்கிறாரு. இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மின்துறைக்கு மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேலே இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. ஆனால் மின் கட்டணம் கட்ட முடியாமல் அவன் மொழி பிதுங்கி பித்துறான். தொழிற்சாலைக்கு மாதிரி வீட்டுக்கு வீடு நம்ம மின் கட்டணம் கட்டிகிட்டு இருக்கோம். எப்படி இழப்பு வந்தது? 5.5 லட்சம் கோடி கடன், அது தெரிகிறது. ஆனால் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு இழப்பு, அது எப்படி வந்த இழப்பு, அது சொல்லணும்ல, சொல்லல. அரசாங்கத்திடம் இருக்க வேண்டிய பணம் முன்னாள் இந்நாள் அமைச்சர்களிடத்தில் இருக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது. சமூக நீதி பேசுகிறார்கள். சமூக நீதி என்றால் என்ன என்று விளக்கி பேசுறதில்லை. சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுவது. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி. இதை சனாதனம் உடனே சமூக நீதி. என்ன சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்டிருக்கீங்க? குடிவாரி கணக்கெடுங்க. குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடை பிரித்து கொடுங்க. அதான் சரியான முறை. எப்படின்னா 50 பேர் இருக்கிற இடத்துக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்புவது எப்படி தவறோ, அப்படி 5 பேருக்கு 50 பேர் சாப்பாடை அனுப்புவதும் தவறு. நீங்கள் படையாச்சியா என்ன ரொம்ப நாளாக ஐயா கேட்டுக்கிட்டு இருக்காரு. குடிவாரி கணக்கெடுப்பு. இந்த பக்கம் யாரு? கவுண்டரா? எடு. எவ்வளவு இருக்கிறார்களோ கொடு. அது எப்படி ஏன் எடுக்கிறது இல்லை? இதுவரை இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்க? எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் தமிழன் எவ்வளவு ஏமாலியாக இருந்திருக்கான் என்று தமிழர்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இவ்வளவு காலமும் இவர்களுக்கு சேர வேண்டிய, தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இட ஒதுக்கீடு எல்லாம், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எல்லாம் யார் அனுபவித்தார்கள் என்று தெரிஞ்சுவிடும். எடுக்க சொல்லு. எடுக்க மாட்டார்கள்.
ஆனால் இவர்களுக்கு வீட்டுக்கு வீடு எத்தனை ஓட்டு இருக்குது என்று கணக்கு தெரியும். உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டுமா? 5 ஓட்டா? 5 ஓட்டா. அந்த ஓட்டர் ஐடியை கட்டுமா, அடையாளத்தை கட்டு, அது ஒரு ஏமாத்திடுவானா? ஏன்னா இவன் நேர்மையானல்ல. அந்த காட்டு 5 ஓட்டாமா, அந்த 5 ஆமாம் ஆமாம் போகிறேன் வரலாம். ஏப்பா ஏ சண்முகம் வாப்பா, எத்தனை ஓட்டுப்பா? 5 இந்தாப்பா 5000. நம்ம மக்களுக்கு ஒரு கர்ம சிந்தனை இருக்குது, நியாய உணர்வு. 5 ஓட்டு வீட்டில் 5 ஓட்டு. இந்த இலக்காரன் 1000 கொடுத்தான், அந்த சூரியங்காரன் 2000 கொடுத்தான் ஓட்டுக்கு. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நம்ம ஒரு 3 ஓட்டை வந்து சூரியனுக்கு போட்டு 2 ஓட்டை இலைக்கு போட்டு விட்டுருவோம். ஆளுக்கு பாதியாக பிரித்து விட்டுரு. கோட்பாடும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காசு எவன் கொடுக்குறானோ அவனுக்கு. இவர் ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து அவர் முந்துகிறார் அப்படின்னா கூட 500 கொடுத்துருக்கான்டா பரதேசி, கூட 500 கொடுத்துருக்கான். இவர் சற்று பிந்துகிறார் அப்படின்னா ஒரு 500 குறைய கொடுத்துருக்கார். அதை எவரும் பேசுறதில்ல. அது எவ்வளோ பெரிய கட்சி, இந்த கட்சி போயா போயா. பணம் மட்டும் இல்லைன்னா அது செத்த பணங்களாக இருக்கும். அந்த திராவிட இடுகாட்டில் அடக்கமாயிருப்பாங்க எல்லா பேரும். அதை வந்து சொல்ல கோச்சிக்கிறாய், திராவிட சுடுகாடுங்கிறாரு. சரி விடு, இடுகாடுன்ட்டு போகிறேன். ஏன்னா நமக்கு சுடுகாடு இல்லை, அங்கே கொல்லி வைக்கிறது இல்லை, யாரையும் புதைக்கிறதுனா, அதனால இடுகாடு விடு. எப்படி கடற்கரையில் தான் புதைக்கணுன்றாங்களே, அதில் தான் எங்கள் பெருமையே இருக்குது. அது நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்குறார், மெரினா கடற்கரை வந்து போராடுவதற்கான இடம் அல்ல. என்ன தீர்ப்பு? அடுத்த ஒரு 2 மாதத்தில் ஐயா கருணாநிதியை புதைக்கிற இடமா மாறுது. நான் கேட்டேன், போராடுறதுக்கான இடமா மெரினா கடற்கரை இல்லை, அப்போ புதைக்கிறதுக்கான இடமான்னு கேட்டால் என்னது யோசிச்சு பாரு. உலக புகழ்பெற்ற தமிழனுடைய கடற்கரை வந்து புதகுலியாக மாற்றி நிறுத்திருக்கிறாங்க. இவர்களுடைய பகுத்தறிவு என்ன? கோயில் என்பது நமக்கு வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, வரலாற்று பேராவணம். ஐயா குடவாசல் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து எழுதும்போது 18ஆம் நூற்றாண்டில் அந்த கோயிலில் அந்த கல்வெட்டில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருவுடையார் கோயிலில் நம்ம பாட்டன் கட்டின கோயிலை சுற்றி சுற்றி வந்தால் அதில் எழுதியிருக்கிறதா நமக்கு ஆவணமாக இருக்குது. தமிழர்களுக்கு வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான். ஆனால் வரலாறு எங்கு குறிக்க? இந்த கோயிலில் தான். அது வெறுமனே வந்து வெறும் வழிபாட்டுத்தலம் மட்டுமல்ல. ஆனால் அந்த கோயிலில் இருந்து தமிழனை வெளியே நடத்தி சீச்சி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாமா? அதெல்லாம் அறிவு இருக்கிற மனுஷன் செய்கிற செய்யலா அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு வந்து கடற்கரையில் நிறுத்தி ஐயா கருணாநிதி சமாதிக்கு முன்னாடி கட்டை அடித்து பாடுறாங்க, எல்லாம் பஜனை பாடு. கோயிலிருந்து தமிழனை கூட்டிகிட்டு வந்து, அதெல்லாம் பகுத்தறிவில்லை, அதெல்லாம் முட்டாள் பைய, அதெல்லாம் அறிவு கட்டவன் செய்கிறதுன்னு கூட்டிகிட்டு வந்து புதகுலியில் விழுந்து கும்பிட விட்டது இவர்கள் பகுத்தறிவு. இதுவும் திராவிட மாடலில் வருது. இதெல்லாம் வருது. ஒன்று உருப்படி. என் தம்பி முத்துப்பாண்டி கூட குறிப்பிட்டான், நான் சொன்னது தான். அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்க, உலகத்தில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனினால் மகனே அது அமெரிக்காவில் தான் இருக்குன்ட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தீமைக்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது திமுக தான் தொடங்கியிருக்கும். எடுத்துக்க கச்சத்தீவு பறி போனது, அணுவுல ஸ்டெர்லைட் ஆலைகள், இத்தனை நச்சு திட்டங்களும் இந்த மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பனு இளவு கருமாந்திரம், இது எல்லாமே தமிழர் நிலத்தில் சூறையாடுகிற வேட்டையாடுகிற இந்த வள வேட்டை எல்லாமே இந்த 2 கட்சிகள் தான். திமுக இல்லைன்னா அதிமுக. இப்போ நீட்டு தேர்வு ஒரு 10 நாள் பேசுனாங்க பரபரப்பாக. இப்போ நம்ம பேசி விட்டோம்னா பரபரப்பாக கொஞ்சம் பேசுவாங்க, அதோட விட்டுருவாங்க. அந்த நீட்டு ஒரு புத்தகம் எழுதுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள், உங்களில் ஒருவன். அது எது? இவர் மீசா தண்டனையில் அந்த மீசாவில் சிறைப்பட்டது. அதில் மீசாவிலே ஒரு கைது செய்யப்படலைன்னு ஒரு கருத்தை தூக்கி போடுறாலாம். அதை விட அவர் மீசாவிலே போட்டோம். மீசாவில் கைது செய்யப்பட்டார். கைது செய்தவர் யார்? இந்த புத்தகத்தை வெளியிட்டவரோட பாட்டி. இது எதுக்கு இதெல்லாம் என்னது? திராவிட மாடல். யார் கைது செஞ்சு உள்ள போட்டார்களோ அவர் பேரனை கூட்டி வந்து வெளியிடுங்க.
அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இனம் மாறிக்கிட்டு இருக்காரு. நான் தமிழன். எங்களா வேற கிரகத்தில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் எதையாவது பேசிட்டுங்கடா, எங்களை விடுங்கடா, நாங்கள் போயிடுறோம். அவர் தமிழ்நாட்டுக்குள்ள தொகுதி தேடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வட இந்தியாவில் 10 ஓட்டு கூட வெல்லாது. தமிழ் இனம் ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த இனம். அவன் அறச்சீற்றம் இருக்கல, கோபம் இருக்கல, அடிவேலிருந்து சொல்கிற கோபம் இருக்குல்ல, அது அழிக்கும்ல. காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுது. இந்த திராவிட பன்னிகளின் மேலே கடிச்சு ரத்தம் குடிக்கிற உண்மையாக இருக்குது. அது என்னைக்கு இதுக்கு ரத்தம் சாகுதோ அதுவும் செத்து விழுந்துடும். இல்லைன்னா ஏது இந்த 20 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ இந்த எம்பியில் எங்கே வர்றது? தனிச்சு நின்னா ஒரு இடம் வராது. காங்கிரஸ் கட்சி இல்லாமல் போய்விட்டது. பஞ்சாபில் இருந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சீக்கியர் வந்தார். அவர் முதல்வராக இருந்தார். அப்போ தான் நான் போயிட்டு வந்தேன்ல. அவரை நல்லா சொல்கிறாங்க. பொற்கோயிலுக்குள்ளே 35 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களை பேச அனுமதிச்சார். அவர் சிறப்பு உத்தரவு போட்டு அங்கே அரசியல் கூட்டமே நடத்தக்கூடாது, ஆனால் பேச விட்டார். இப்போ அந்த ஆட்சி முடிஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி வென்றுச்சு, ஆம் ஆத்மி வென்றுச்சு. அந்த காங்கிரஸ் அங்கேயாவது வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சுத்தமாக காங்கிரஸ் பிஜேபி தூக்கி வீசிட்டு ஒரு பேரலை மாதிரி வந்துட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். அது கதை தெரியுமா? அவரை உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடம் கூட வெல்லல. பாராளுமன்றத்திலையும் வெல்லல, உள்ளாட்சி தேர்தலையும் வெல்லல. ஆனால் மொத்தமாக அடித்து வந்து தூக்கி ஆட்சியை அமைச்சிட்டு. என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், ஆபிரகாம் லிங்கன்னு எல்லா தேர்தலையும் போட்டிடுறாரு, தோத்து போகிறார். அவர் என்ன பண்ணுறது? அவரும் சலிக்காமல் போட்டிகிட்டே வர்றார். கடைசியாக அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு போடுவோம், சும்மா தான் போட்டு பார்ப்பேன்னு போட்டுறாரு. மக்கள் தேர்வு பண்ணிடுறாங்க, வென்றார். வென்றுட்டோன்னே ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, இப்போ இத்தனை முறை தேர்தலில் நின்று தோற்று போனீங்களே, அதை எப்படி பார்க்குறீங்கன்னு. மக்கள் முடிவு பண்ணிட்டான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுன்னு. நான் அது தெரியாமல் கண்ட தேர்தலில் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா அவர் சொல்கிறத பாருங்க. அவன் முடிவு பண்ணிட்டாங்க ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுன்ட்டு. அப்புறம் போய் அது மாதிரி நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தொடர்ச்சியாக 24 தேர்தல் 26 தேர்தல் சண்டை தான், தனிச்சு தான் போட்டி. தனிச்சு இல்லை. நம்ம கம்மாயில் மீன் பிடிக்கிறோம், குளத்தில் மீன் பிடிக்கிறோம், குட்டையில் மீன் பிடிக்கிறோம்னா பயப்படலாம். கடலில் மீன் பிடிக்க போகிறோம், நம்ம ஒரு தமிழ் பேரினத்தோடு இணைந்து போட்டிடுறோம். அதில் போய் நம்ம அவரோட கூட்டணி இவரோட கூட்டணி சண்டைக்கு பயப்படுறோம் தானே. எல்லோரும் வா அது சொல்லல. புலி வருதுன்னா எல்லோரும் என் மேலே படுத்துக்கிறங்க, அந்த கதை தான். ஆமாம், நாய் நரியெல்லாம் வேட்டைக்கு போகும்போது 5-6 நரி 2 நாய் கூட போகலாம். புலி தனியாக போய் வேட்டையாடினது அதுக்கு அழகு. அதனால் அதை பற்றி கவலையே படாமல் முன்னேறி போய் கொண்டு இருக்கணும். இதை ஏன் இந்த கருத்தரங்கை நம்ம நடத்த வேண்டிய தேவை வந்தது அப்படின்னா, இவர்கள் நிறுவிடுவார்கள், பொய்யை நிறுவிடுவார்கள், வரலாற்று திரிவை இதுதான் உண்மை என்று நம்ப வைத்து விடுவார்கள். சமூக நீதி பிறந்ததே இவர்களால் தான், சமூக நீதியை பெற்றுக் கொடுத்ததே இவர்களால் தான். இப்போ சமூக நீதிக்காக இந்தியா முழுமைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறேன்னு சொல்கிற நம்முடைய முதல்வர் இந்த நூல் வெளியீட்டுக்கு பல பெரும் தலைவர்களை கூட்டி கேரள முதல்வர் உட்பட பல பேரை கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு நூலை வெளியிட்ட நீங்கள் இதே மாதிரி தென் மாநில முதல்வர்களெல்லாம் அழைத்து அல்லது சந்தித்து நீங்கள் அங்கே போய் இங்கே வந்தோ சந்தித்து இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை உங்கள் சட்டசபையிலும் நிறைவேற்றுங்கள், நீங்களும் இந்த நீட்டு தேர்வுக்கு எதிரான குரலை எழுப்புங்கள் என்று பேசி ஒட்டுமொத்தமாக தென் மாநிலத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பேசும்போது அப்போ தான் நெருக்கடி வரும். சும்மா ஒரு கடிதம், இந்த காலத்தில் இமெயில் இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் ஏதோ வந்துருச்சுங்கிறான். அந்த காலத்தில் அவங்க அப்பா கடிதம் எழுதிட்டு இருந்தார், இப்போ இவர் எழுதுறார். அதே போஸ்ட்மேன் தான், யாரும் முதலமைச்சர் ஆகிறது இல்லை, போஸ்ட்மேன் தான். போஸ்ட்மேன் அது அணுக்கழிவை இங்கே வைக்காமல் வேறு எங்கேயாவது வைக்கவும் என்று முதல்வர் கடிதம் எழுதுகிறார். ஒரு படம் ஒன்று வச்சுருக்காங்க, பேனாவோட உட்கார்ந்து இருக்கிறது. அது அவர் எழுதும் போதும் அதே தான்.
அவரே சொல்றாரு, முதல்வரே பிரதமர் அடிக்கடி என்னோட பேசுவார், அம்மாவையெல்லாம் நலம் விசாரிப்பார்னு. அழைச்சி பேச வேண்டியதானே, அழைச்சி பேச வேண்டியதானே, ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதானே. அணுக்கழிவை இங்கே புதைக்காதீர்கள். அதாவது இந்த மதில் சுவர் போல மதில் சுவர் அளவுக்கு ஈயத்தாலான பெரிய தகடில் செஞ்சு பெட்டி செஞ்சு அதுக்குள்ளே கழிவை கொட்டி மேலே அதே மாதிரி மூடி வெல்டு வச்சு வாழ குழி தோண்டி புதைக்கணும். 50,000 ஆண்டுக்கு அதை புதைச்சி அப்படி வைக்கணும். அது வரைக்கும் கதிர்வீச்சு அடங்காதுன்றான். ஒருவேளை எங்காலும் 2 நாங்கள்லாம் போனதுக்கு பிறகு வந்து கீழடியை தோண்ட மாதிரி தோண்டான்னு வச்சுக்கிறோங்க, என்ன ஆகும்னு பாருங்க. கர்நாடகாவில் அவன் வந்து கோலார் தங்க வயலில் இந்த கழிவை புதைக்கிறேன்னு ஒரு கருத்து தான், புதைக்க போகல, புதைக்கலாம் என்ற ஒரு கருத்து வந்த உடனே எல்லா கட்சிக்காரனும் அந்த கட்சி கொடியை கீழே போட்டான். காங்கிரஸ் போட்டுருச்சு, பிஜேபி போட்டுருச்சு, மதவாதத்துக்கு எதிரான ஜனதாதளம் போட்டுருச்சு. போட்டுட்டு அவன் மாநில கொடி வச்சிருக்கான். அவனு கர்நாடக மாநில கொடியை பிடிச்சிக்கிட்டு மொத்த பேரும் போராடி, இது உன்னோட நீ கழிவை கொட்டி வைக்கிறது புறக்கடை இல்லை, இது என்ன பேக்யார்டு கிடையாது, நீ கிளம்புன்ட்டான். அதோட அங்கே அந்த கருத்து அப்படி நின்றுச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே இடிந்த கரையிலேயே அந்த அணுக்கழிவை வைக்கலாம் என்று சொன்ன பிறகு எந்த எதிர்ப்பும் இல்லை. நாம் மட்டும்தான் சத்தம் போடுறோம். அங்கே போய் போராடுறதுக்கு அனுமதி இல்லை. சென்னையில் வள்ளுவர் கூடத்தில் போராடிக்க அப்படின்னு இங்கேயா புதைக்க போகிறான், இல்லை. அதான் பிரச்சனையே. இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஆடு மாடுகளை வந்து காடுகளுக்குள்ளே மேய்க்கக்கூடாது. காட்டின் பயனே என்னன்னு தெரியல. அது வந்து ஆடு மாடெல்லாம் வந்து அப்படி அது கிளையை ஒடிச்சு தின்றுது. அப்போ யானையெல்லாம் காட்டை விட்டு விரட்டிடுவீங்களா? அதுதான் கிளைகளையாக ஒடிச்சு சாப்பிடுது, அதெல்லாம் விரட்டிடுவீங்களா? ஆடு மாட்டின் பயன் என்னன்னு தெரியாமல் ஒரு தீர்ப்புங்க. எங்கே போய் மேய்க்க முடியும்? அவர்கள் தீ வைத்து விடுகிறார்கள் காடுகளுக்குன்னு ஒரு சான்று. எல்லாத்துக்கும் சான்று கேட்டு தீர்ப்பு சொல்கிறீங்கல்ல, ஒரு சான்று. இந்த பாருங்க, தீ வைக்கிறாங்க, ஒரு சான்று. ஆடு மாடுகளால் வன விலங்குகளுக்கு நோய் தொற்று வருது. ஏப்பா, பாலை நாங்கள் குடிக்கிறோம், கறியை நாங்கள் திங்கிறோம், எங்களுக்கு வராத தொற்று விலங்குகளுக்கு பரவிடுதா? விலங்குகள் மூலமாக ஆடு மாடுகளுக்கு நோய் தொற்று வந்து அது இங்கே நாட்டுக்குள் பரவும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பாருங்க எப்படிப்பட்ட மேதைகள். இப்போ எங்கே மேய்க்கிறதுன்னு தெரியாமல் நம்ம ஆளு அல்லாடிட்டு இருக்கோம். ஆடு மாடு மேய்க்கிறது எங்கே போய் மேய்க்கிறது? இப்போ மேய்ச்சல் நிலம் என்ற ஒன்றும் நமக்கு கிடையாது. அதுக்கும் கடிதம்தான், கடிதம்தான். அதனால் நாம் நான் என் தம்பி களஞ்சியம் எல்லாரும் நாங்கள் பேசிக்கும் போதோடு சொன்னேன், பெரியாரை விட்டுருவோம். நம்ம கோட்பாடு அதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். எங்களுக்கு பெரியாரும் ஒரு வழித்தடம். ஆனால் நாங்கள் கடந்து வந்த பாதை, நாங்கள் நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு தேசியன விடுதலை, ஒரு தேசியன உரிமை மீட்சி என்று பயணிக்கும்போது அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் எங்கள் பாதை விரிவடையுது. நாங்கள் வேறு திசையில் பயணிக்க தொடங்கிட்டோம். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை. பெரியாரும் நாம் கடந்து வந்த பாதைங்கிறனால அந்த பாதையில் வேலிமுள்ள வெட்டி சாத்த வேண்டியது இல்லை. விருப்பப்பட்டவர்கள் அதில் பயணிக்கிட்டோம். ஆனால் இவர்கள் நம்மை பொய்யர்கள் போலவும் நம்ம இது புழுகிறது போலவும் பல ஆண்டு காலமாக இதே வேலையை செய்து வந்த இவர்கள், ஐயா வெங்கட்ராமன் சொல்கிற மாதிரி பிஜேபி என்னென்ன செய்ய நினைக்குதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள். இவர் முதல்வருடைய தொகுதியிலேயே அறநிலைத்துறை கட்டி அந்த கோயிலில் வந்து அந்த கல்லூரியில் வந்து இந்துக்களை தவிர யாரும் வந்து அங்கே பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு அரசாணை போடுறாரு. இது சமூக நீதியா, சமூக அநீதியா? இது என்ன சமூக நீதி? பெண்களுக்கு உங்கள் கட்சியில் என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறீங்க? சரி, இப்போ நீங்கள் முதல்வர், உங்கள் அப்பா காலத்தில் நீங்கள் துணை முதல்வராக அந்த மாதிரி ஒரு ஆதி தமிழ் மகனை ஒரு தமிழச்சியை துணை முதல்வராக நியமிங்களே, சமூக நீதியின் காவலர். ஒருவேளை உங்கள் மகனை துணை முதல்வராக கொண்டு வந்தாலும் வருவீங்களே ஒழிய ஒரு ஆதி தமிழனை துணை முதல்வராக ஆக்க மாட்டீங்க. அது புரியுதா உங்களுக்கு? இது இப்போவே வந்து இங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி 3 இடமும் ஆதித்தமிழருக்கு கொடுத்துருக்கிறத நம்ம வந்து கத்தக்கூடாது, இவங்களுக்கு பேச இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருந்தும் இஸ்லாமியர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க? இஸ்லாமியர்கள் வாக்கு வேணும், ஓட்டு வேணும், உரிமை வேணாம்ங்கிறது தானே. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் இவங்க நிலைப்பாடு என்ன? அதை பற்றி பரிசீலிப்போம் நாங்கள். எப்போ? உடல்நிலை சரியில்லை, எங்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கொள்ளறதுக்கு ஒரு பிணை விடுப்பு கொடுங்க, அதான் அவங்க கேட்டது.
அந்த சிறை கைதிகள். அதற்கு போய் உச்சநீதிமன்றத்தில் வந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு வருது. அதனுடைய அரசு சொல்லிட்டு வருது. ஆனால் நம்மக்கிட்ட இங்கே சொல்லுது நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு. பரிசீலிப்போம், நாங்கள் பரிசீலித்து விடுதலை செய்வோம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா மைப்பா சொன்ன மாதிரி நம் மக்களுக்கு ஒரு போதையை ஏற்றிவிட்டு திராவிடம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, அதுதான் நம்மளை பாதுகாக்குது என்று நம்ப வைத்து பன்னெடுங்காலமாக ஏமாற்றி விட்டார்.